ஏஆர் ரஹ்மானுடைய அப்பாவோட உங்களுக்கு நல்ல பழக்கம். ஆமாம். ஏஆர் ரஹ்மானை சந்திச்சிங்களா அதுக்கப்புறம்? ஏஆர் ரஹ்மான்கிட்ட நான் எது இருந்தாலும் இமெயில் பண்ணிவிடுவேன். ஓ, ஏன் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறது நான் பண்ணுறது அதுக்கு இங்கே செக் ஒரு அனுப்பிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு செக் அனுப்பிச்சேன் 5 lakhs செக். அந்த மாதிரி ஒரு அப்புறம் என்னுடைய காம்போசிஷன் வாண்டட் ஃபார் ஸ்கூல் ஒரு கேன்டாட்டா 4-part ஹார்மனி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃபர்ஸ்ட் வயலின் செகண்ட் வயலின் வியோலா செல்லோ அது அது சிம்ஃபானிக் ஒர்க் மாதிரி இருக்கும். அது வாண்டட் ஃபார் ஸ்கூல் கொடுத்தேன். சிபிஐ டைரி குறிப்புக்காக நீங்கள் வாசித்த இசை இன்றைக்கும் கொண்டாடப்படுது. எப்படி இருக்குது உங்களுக்கு அதை கேட்கும்போது? இல்லை, நான் கேட்கும்போது அது அப்படி ஆகணும்னு நினைக்கல. சரத்து ஒரு தடவை அந்த பிக்சரை பார்க்கும்போது திருவாரூரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சார் 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 அவன் அப்படி தான் கத்துவான். என்னப்பா சார் ஒரே கிளாப் சார் உங்கள் பேர் வந்தவுடனே என்னத்துக்கு அந்த அந்த தீம் வரும்போதெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. அப்படி இருக்குது சார் அப்படி இருக்குது சார். சரி சரி ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அளவுக்கு மிஞ்சி வைக்கிறதில்லை. அது அதோட ஓஹோ சரி மேலே போகிறதே நினச்சிட்டு கீழே விழ போகிறோன்றது தெரியும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? பட் அதான் ஐ டோன்ட் ரிக்ரெட்னு சொன்னேனே, மலையாளம் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு ரிக்ரெட் பண்ணலை. ஆனால் தமிழனாக இருந்துட்டு ஜாஸ்தி படம் பண்ணலையே, அது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே அப்படின்றது மனசில் உண்டு. பட்டு இன்றைக்கும் சார் எப்படி இருக்கிறீங்க, ஜாக்கிரதையை உடம்பு பார்த்துக்க அப்படி எல்லாம் அந்த மலையாளி அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்.